வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஞானக்கலைஞர் பாடல்ல 1193வது பாடலாக எழுதியிருக்காரு சுவாமிஜி. 24/12/1968 எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்றதை நம்ம சிந்திப்போம். வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவரும் பொருளாய் உள்ளேன். வேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலன் அறிவால் என்னை காண சுய நினைவாய் அகத்துணர்வ நான் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காரு. வேதத்தை யான் படித்ததில்லை. சுவாமிஜி வேதத்தை படித்தது இல்லையா? நானும் யோசிச்சு பார்க்குறோம். வேதம் இருக்கு, சாம அதர்வன வேதெல்லாம் 4 வேதம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் கூட படித்ததில்லை. சுவாமிஜி ஆனால் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டாரு. அவர் தியானத்தின் மூலமாக உணர்ந்துக்கிட்டாரு. அதுக்காகவே படிச்சிருப்பாருன்னு பார்த்தா, ஆனால் அதையும் தாண்டி தியானத்தின் மூலமாகவே அவர் உணர்ந்திருக்கார். அதுதான் அது உண்மையை எழுதியிருக்காரு. அதுக்காக படிக்க வேணான்னு சொல்ல, அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதுதான் உண்மை. அதுதான் சுவாமி சொல்றார். வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். அப்புறம் பார்த்துருப்பார். அவர் பார்த்தா அதில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவர் உணர்ந்தது தான் அதில் எழுதியிருக்காங்க. இறைவன் எல்லாருக்கும் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. இல்லை சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா யாரும் எங்கேயும் போய் படித்ததில்லை. ஆனால் இவங்களாம் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க? யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க? உள்ளுணர்வு, இறையாற்றல் தான் நமக்குள்ளே இருந்து இயங்கிட்டு இருக்குது. அப்போ நம்மளோட தேடுதல் இருந்தால், அந்த ஆன்மாவோட தேடுதல் இருந்தால், இறைவன் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். இறை நிலை. அதான் சுவாமி சொல்றார். அடுத்தது, வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். அவரு அதாவது நானே பார்ப்பேன், மனவளக்கலையில் புக்கெல்லாம் படித்தோம் அப்படின்னா பாடலாம் ஒவ்வொரு தடவை ஒரு விளக்கம் வரும். எப்படி அப்படின்னா, நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு உயர்தோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வேற, நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதுதான் சுவாமி சொல்கிறார். வாதத்தில் அவர் கலந்துட்டது இல்லையா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டுன்றதே என்னை பொறுத்தவரைக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா விவாதம் அப்படின்னாவே அங்கே பிரச்சனை தான் வரும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும். இன்னும் விவாதத்தில் கலந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா பேசுகிறவங்க 2 பேருமே அறிவாளி தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அந்த விவாதத்தில் கலந்துட்டா பதில் சொல்கிறதுக்காக, ஆன்சர் சொல்கிறதுக்காக அவங்க அறிவாளியாக இருந்தாகணும். அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோங்க, அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுப்போம். நம்ம மனசு ஏற்றுக்கிறது நம்மளோட இஷ்டம் தான். அப்போ நம்ம உணர்வு எனக்கு தேவை, எனக்கு இது கரெக்டு, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்றுக்க போகிறோம். அதுதான் சுவாமி சொல்றார். வாதத்தில் உட்பொருளாய் அவரை உள்ளாய். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் பொருளாய் என கண்டேன். பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் பொருளாய் என கண்டேன். பிரபஞ்சம்தான், பஞ்சபூதங்கள் தான் எல்லா இடத்துலையும். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்று பிறப்பு, ஔவையார் சொன்னது தான். அப்போ இந்த அண்டங்கள் இருக்கக்கூடிய எப்படி நம்ம தவத்தில் ஆழ்ந்து போகிறோம்? மிருகமாகவும் இருக்கிறோம். கோபம், கவலை, டென்ஷன் வந்தால் ஏன் தெய்வமாக மாறும்? இதே இரையாற்றல் நமக்குள்ள நடத்துறது தான். நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த தெய்வ நிலையை நாம் உணர்கிறோம். அப்போ என்ன காரணம்? அங்கேருந்து வந்ததால் தான் நம்ம. அப்போ அங்கிருந்து வந்ததால் தான் பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடுமாய் பொருளாய் என்னை கண்டேன். அவர் சொன்னது தான் நமக்கும் உணர்ந்து ஓதியது தான் இன்னைக்கு நமக்கு உணர்வாக வருகிறது. அப்போ சோதிப்போர் புலனறிவால் சோதிப்பாங்க, தேவையா தேவையில்லையா, இவர் என்ன சொல்கிறது, எல்லா சாமியாரும் ஒன்று தானே அப்படின்னு. ஆனால் உண்மைதான், ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்க வேண்டியது நல்லது தான். ஆராய்ச்சி பண்ணாத எந்த வேலையும் நம்ம எடுத்துக்கூடாது. அதுதான் சுவாமி சொல்லுவார். சிந்தனை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்னு சொல்லுவார். அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுங்க, சோதிக்கணும். சோதிச்சுட்டா நம்ம ஈஸியாக தீர்வாக
நல்லது கரெக்ட் தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சோதிப்போர் புலனறிவால் எனை காண, அவரை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அவர் உண்மை தெரிஞ்சிடுச்சு. நம்ம இதை விட குரு நம்ம கிடைக்க மாட்டாங்க. சுயநிலைவில் அகத்துணர்வு. அப்போ நம்ம குரு இது மாதிரி ஒரு குரு கிடைக்க கோடி புண்ணியம் செய்யணும். அது குரு என்ன, குரு என்றால் ஒரு வழிகாட்டி மரம் சொல்லுவாங்க, செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும். அவர் சொல்கிறத கேட்டுன்னு நம்ம பாட்டு சாதாரண வாழ்க்கையில் இருந்துன்னா அது செயலுக்கு வராது. அப்போ சுயநிலைவில் அகத்துணர்வை அவர் நாம் ஒன்று, அந்த நிலையில் நம்ம சிந்தனையை எடுத்துப்போம், இறைவனை உணர்வோம். குருவின் மூலமாக வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயர்வடைவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.